ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாலை நேரத்தில் மழை கொஞ்சம் குறைந்திருந்தது. நிலா வீட்டுக்குள் வந்ததும் உடனே துணியை எடுத்துக்கொண்டு தலையை துடைக்க ஆரம்பித்தாள். அர்ஜுன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த நிலா, என்ன? எனக்கு ஒரு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம்? நம்ம முதல் சந்திப்பு என்று அர்ஜுன் கூற நிலா சற்று அமைதியானாள். அவளுக்கும் அந்த நாள் ஞாபகம் வந்தது. மழை, அவன், அந்த முதல் பார்வை, அவன் கண்களில் இருந்த இருள், அவள் மனதில் தோன்றிய பயம். அந்த பயம் எப்போது காதலாக மாறியது என்று இருவருக்கும் தெரியவில்லை. அப்போ உங்களை பார்த்தா பயமா இருந்தது என்றாள் நிலா. இப்போவும் கொஞ்சம். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன? உங்களை இவ்வளோ காதிக்கிறேன்னு நினச்சாலே பயமாக இருக்கு. அதுக்கு ஏன் பயம்? காதல் அதிகமாக இருந்தால் இழக்கிற பயமும் அதிகமாக இருக்கும். அவன் அவள் அருகே வந்து நின்று, நான் உன்னை இழக்க மாட்டேன். நீங்கள் அதை முடிவு பண்ண முடியாது. என்ன? என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது என்று நிலாவின் பதிலில் அவனது முகம் சீரியஸ் ஆனது. நிலா உடனே அவன் கையை பிடித்து கொண்டாள். ஆனால் அதனால் பயந்து வாழ முடியாது. நீங்கள் முன்னாடி அப்படி தான் வாழ்ந்தீங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ நடக்கும்னு. இனி அப்படி வாழாதீங்க. என்ன நடக்கும்னு தெரியாத நாளைக்காக இன்னைய நாளை இழக்காதீங்க. நீ இப்படி இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற. நான் க்யூட்டான ஒரு டாக்டர். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு தெரியாது, ஆனால் பேசணும்னு தோணுச்சு என்று நிலா கூற அவனுடைய சீரியஸான முகத்தில் சிரிப்பு வந்தது. நீ பேசுகிறத கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அதிகமாக பேசுகிறேனா? இல்லை, நீ இன்னும் பேசு, நல்லா இருக்கும். அப்படின்னா கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா என்றவாறே அவள் அவன் முன் அமர்ந்தாள். எனக்கு உங்களை எப்போ பிடிக்க ஆரம்பிச்சதென்று தெரியல. முதல்ல உங்களை பார்த்தப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை மாதிரி இருந்தீங்க. உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்ச பிறகு நான் கூட அந்த பிரச்சனையில் ஒரு பகுதியாக மாறிட்டேன். அவங்கக்கிட்ட இருந்து விலகணும்னு பல தடவை நினச்சேன். ஆனால் ஒரு தடவையும் நீங்கள் என்ன தள்ளினாலும் உங்களுக்குள்ளேயே மறைந்து கிடந்த அந்த நல்ல அர்ஜுனை, நல்ல மனிதனை நான் மீண்டும் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். நீங்கள் எல்லார்கிட்டேயும் குளிர்ச்சியாக பேசலாம், எல்லாரிடமும் கோபமாக இருக்கலாம். ஆனால் நான் உங்களை பார்த்தது வேறு மாதிரி. நீங்கள் யாருக்கும் தெரியாத அளவுக்கு நல்லவராக இருந்தீங்க. உங்களோட கோபத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தை மாதிரி மனசு இருக்கும். உங்கள் அமைதிக்கு பின்னாடி நிறைய காயங்கள் இருக்கும். உங்கள் கோபத்துக்கும் பின்னாடி பயம் இருக்கும். உங்கள் தைரியத்துக்கு பின்னாடி தனிமை இருக்கும். அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால தான் உங்களை விட்டு விலகி போக முடியலை என்று நிலா கூற அர்ஜுன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் மெதுவாக ஈரமானது. நிலா உடனே சிரிக்க முயன்றாள். ஹேய், அழாதீங்க. இல்லடி, நாளே இல்லை. நீ சொன்னல, என் கண்கள் வாயை விட உண்மையை பேசும் என பேசிக்கொண்டே அவன் நெற்றியில் முத்தமிட்டான். தேங்க்ஸ். எதுக்கு? என்ன பார்த்ததுக்கு. நான் உங்களை பார்க்காம இருந்தா இவ்வளோ அழகான அர்ஜுனை எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்? அவனும் சிரித்து கொண்டே, நான் என்ன அழகா? இப்போ மட்டும் கொஞ்சமா. அப்போ முன்னாடி பயங்கரமாக இருந்தீங்க. இதை அடிக்கடி சொல்கிறடி. உண்மையை தானே சொன்னேன். அவன் அவளை தன் அருகே இழுத்து கொண்டான். அப்போது இப்போ நான் அழகாக இருக்கேன். நீ ஒத்துக்கிற, அப்படி தானே? கொஞ்சம்
கொஞ்சமாவா? சரி சரி, ரொம்ப என்று நிலா கூற அர்ஜுனுடைய முகத்தில் சிரிப்பு வந்தது. அந்த இரவு அவர்கள் இருவரும் மாடியில் அமர்ந்திருந்தார்கள். மழைக்கு பிறகு வானம் தெளிவடைந்திருந்தது. தூரத்தில் நகரத்தின் விளக்குகள் தெரிந்தன. ஒரு காலத்தில் அர்ஜுனுக்கு அந்த நகரம் முழுவதும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இன்று அந்த நகரத்தின் ஒரு சிறிய வீட்டில் ஒரு பெண்ணின் அருகில் அமைதியாக அமர்ந்திருப்பதே அவனுக்கு முழு உலகமாக இருந்தது. நிலா அவன் தோளில் சாய்ந்திருந்தாள். அவன் அவளது தலைமுடியை மெதுவாக வருடிக்கொண்டிருந்தான். நிலா, நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. நீ என்ன முதல்ல பார்த்தப்போ என்ன நினச்ச? உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் ரொம்ப ஆபத்தானவர்னு நினச்சேன். அது சரிதான். அதுக்கப்புறம் உங்களை பார்த்தப்போ கோபந்தான் வந்தது. எதுக்கு? நீங்கள் யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டீங்க, எல்லாரையும் அவங்க கீழே வைக்கிற மாதிரி நடந்துக்குவீங்க. நான் அப்படியா என்ன? ஆமாம். இப்போவும் சில சமயம் அப்படிதான். அப்புறம் எப்படி என்னை காதலிக்க ஆரம்பித்தேன்? நிலா சில நொடிகள் அமைதியாக யோசித்தாள். நீங்கள் என்ன தள்ளி போன நேரத்தில் தான் உங்களை நான் ரொம்ப காதலிக்க ஆரம்பித்தேன். என்ன என்று அவன் வியப்படைய அவனுடைய புருவம் லேசாக மேல் உயர்ந்தது. நீங்கள் என்ன தள்ளினீங்க, என்னோட வாழ்க்கைக்குள்ளே வராதுன்னு சொன்னீங்க, உங்களோட உலகம் ஆபத்தானதுன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் நான் உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுது. உங்களை பற்றி யாரும் கவலைப்படாத அளவுக்கு நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட்டீங்க. அப்போதானா உங்களை பற்றி நான் நினைக்க ஆரம்பித்தேன். எவ்வளவு முழு நாளும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, காயம் சரியாயிட்டுதா, யார் உங்களை தாக்கிடுவாங்களா, கோபமாக இருக்கீங்களா என்று அடிக்கடி நினைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாத இடத்துல கூட உங்களை தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் காதல் வந்துடுச்சு. நிலா மெதுவாக அவள் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஆமாம், என பேசிக்கொண்டே அவளது கையை பிடித்தான். எனக்கு எப்போது வந்து தெரியுமா? எப்போ? நீ என்ன பார்த்து பயப்படாமல் கோபப்பட்டன. அவள் சிரித்து கொண்டே, நான் அவங்கள பார்த்து நிறைய தடவை கோபப்பட்டிருக்கேன். அதனால தான் காதலிக்க ஆரம்பித்தேன். அப்படின்னா இன்னும் அதிகமாக கோபப்படணுமோ? நீ கோபப்படுறதையும் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக பழகாதீங்க, இப்போ பழகாமல் இருக்க முடியாது. அவர்கள் இருவரும் அமைதியாக சிரித்தார்கள். சில நாட்கள் அப்படியே சென்றன. அர்ஜுனின் வாழ்க்கையில் ஒரு புதிய பழக்கம் உருவானது. காலை எழுந்தவுடன் நிலாவை தேடுவது. அவள் கிச்சனில் இருந்தால் அவள் பின்னால் சென்று நின்று கொள்வது. அவள் சமையல் செய்யும் போது அவளது தோளில் தாடையை வைத்து நிற்பது, முத்தம் கொடுப்பது என சில சில்மிச வேலைகளில் ஈடுபடுவான். நிலா உடனே சத்தம் போடுவாள். அர்ஜுன், நான் சமைக்கணும். இங்கே பின்னாடி நின்னா எப்படி சமைக்கிறது? நான் எதுவும் பண்ணல. நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே பிரச்சனை தான். அது எப்படி? நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது ஏன் உரிமை? உரிமையா? ஆமாம். என்ன உரிமை? அவள் காதோரம் மெதுவாக குனிந்து, உன்னை காதலிக்கிற உரிமை. நிலா உடனே வெட்கப்பட்டு அவனை தள்ளிவிட்டாள். போங்க அர்ஜுன். அவன் சிரித்து கொண்டே போவான். ஆனால் சில நிமிடங்களில் மீண்டும் வந்து அவள் அருகில் நிற்பான். நிலா கோபப்படுவது போல நடிப்பாள். அது அவனுக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். அந்த வீட்டில் இப்போது சண்டையினால் கூட அது காதலோடு கலந்திருந்தது. ஒரு மாலை நிலா அலமாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள்.
அவள் அலமாரியிலிருந்து ஒரு பழைய பெட்டியை எடுத்தாள். அதற்குள் ஒரு புகைப்படம், அர்ஜுனின் பழைய குடும்ப புகைப்படம். அவன் சில நொடிகள் அதை பார்த்து கொண்டிருந்தான். நிலா அர்ஜுனையே பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் வலிக்குதா? அவன் புகைப்படத்தை பார்த்து கொண்டே சொன்னான். முன்னாடி வலிச்சது, இப்போ இப்போ நினைவா இருக்கு. அது நல்லதா? ஆமாம், நீ வந்த பிறகு புரிஞ்சுது. கடந்த காலத்தை அழைச்சிட்டா தான் வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும்னு இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு புதிய வாழ்க்கையை கட்டணும். நீங்கள் கட்டிட்டீங்க. எங்க? அவன் மார்பில் மெதுவாக கை வைத்து இங்க என்றாள் நிலா. அவள் கையை பிடித்தான். நீ இல்லாமல் இது ரொம்ப காலியாக இருக்கும். இப்போ தான் நீ இருக்க என்று இருவரும் பேசி சிரித்தனர். ஒரு நாள் இரவு அர்ஜுன் அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். அர்ஜுன், எங்கே போகிறோம்? சொல்ல மாட்டேன். ஏன்? சஸ்பென்ஸ். உங்கள் சஸ்பென்ஸ் எல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். இந்த முறை பயப்பட வேண்டியதில்லை. கார் நகரத்தை விட்டு கடற்கரையை நோக்கி சென்றது. நிலா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். கடற்கரையா? அவன் சிரித்துக்கொண்டே, எப்படி கண்டுபிடிச்ச? உங்கள் கார் போகிற டைரெக்ஷனில் இருந்து. அதுவும் ஒரு டேலண்ட்னா? எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது என்று கலரை தூக்கிவிட்டாள். எனக்கு தெரியும். கார் கடற்கரையில் சென்று நின்றது. இருவரும் காரிலிருந்து வெளியே இறங்கினார்கள். காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது. அலைகள் இருளுக்குள் வெள்ளை நுரையோடு கரையை தொட்டு சென்றன. நிலா மெதுவாக அவன் கையை பிடித்தாள். அர்ஜுன் அவள் கையை சேர்த்து கொண்டு அவர்கள் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியும் இப்போது அவர்களுக்குள் ஒரு உரையாடலாக இருந்தது. இன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கீங்க. அவன் சிரித்துக்கொண்டே, எப்படி? ரொம்ப அமைதியா? நான் எப்போவும் அமைதி தான். இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்ன இவ்வளோ படிச்சிட்டியா? ஆமாம் என்று நிலா பெருமைப்பட. அப்போ சொல்லு, நீங்கள் ஏதோ சொல்ல போகிறீங்க. நான் சொல்லாமலே தெரிஞ்சிடுச்சா மேடத்துக்கு? உங்கள் கண்கள் சொல்லுது. அவன் நடப்பதை நிறுத்தினான். நிலாவும் நின்றாள். அவள் கையை விடவில்லை. சில நிமிடங்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நிலா, சொல்லுங்க. அவன் குரல் மாறியது. முன்னாடி இருந்த அந்த கடினமான அர்ஜுன் இப்போது இல்லை. அவள் மட்டும் அறிந்த அந்த அர்ஜுன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டி. கேளுங்க. இனிமே என்னை விட்டு போயிடாத. நிலாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. அவள் அவனை நேராக பார்த்தாள். அவன் கண்களில் இருந்த பயத்தை அவள் பார்த்தாள். இது ஒரு சாதாரண வேண்டுகோள் இல்லை. இது அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரிடம் சொல்லாத ஒரு பயம். அவன் தன்னுடைய பலவீனத்தை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தான். நிலா அவன் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்தாள். நான் எங்கேயும் போக மாட்டேன். அவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் இன்னும் நெருக்கமாக வந்து சொன்னாள், நீங்கள் நடந்த பாதை இருளாக இருந்தாலும் அந்த பாதையில் உங்கள் கூட நான் நடக்க தயார். நீங்கள் விழுந்தா எழுப்பி விடுவேன். நீங்கள் கோபப்பட்டா அமைதியாக இருப்பேன். நீங்கள் பேசாமல் இருந்தால் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பேன். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு தோணுன நாளில் நான் இருக்கேன்னு ஞாபகப்படுத்துவேன். நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பி வர வேண்டிய இடம் நானாக தான் இருப்பேன். அர்ஜுனின் கண்கள் லேசாக கலங்கின. அவன் அவளிடம் இருந்து பார்வையை திருப்பிக் கொண்டான். நிலா அவன் முகத்தை கைக்குள் திருப்பினாள். என்னை பாருங்க. அவன் பார்க்க, நான் எங்கேயும் போக மாட்டேன் அர்ஜுன், உங்களை விட்டு. அவன் மெதுவாக தலையசைத்தான். அவள் அவனை அணைத்து கொண்டாள்.
அர்ஜுன் ஒரு நொடி அசையாமல் நின்றான். பிறகு அவளை இறுக அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் அவள் முழு வாழ்க்கையும் இருந்தது. அவன் கைகளை அவள் முதுகில் வைத்துக்கொண்டு கண்களை மூடினான். நிலா அவன் மார்பில் முகம் புதைத்தாள். கடற்கரை காற்று அவர்களை சுற்றி வீசியது. தூரத்தில் அலைகள் உடைந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் மெதுவாக மழை தூர ஆரம்பித்தது. நிலா விலக முயன்றாள். ஆனால் அர்ஜுன் விடவில்லை. மழை மழை பெய்ய போகுது அர்ஜுன். வரட்டுமே, நனைஞ்சிடுவோம். நினைவோம். உனக்கு என்ன நினைறது புதுசாடி? நீங்கள் இப்போது மழையை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முன்னாடி மழை பெய்யும்போது நான் யாரையாவது தேடுவேன். இப்போது நான் அவளையே பார்த்தான். இப்போது மழை பெய்யும் போது உன்னை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் பக்கத்தில் இருக்கிற. நிலாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பி இருந்தது. அர்ஜுன், அவள் கண்ணீரை துடைத்தான். அழாத, நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்போ சரி. அந்த சிரிப்பை பார்த்து அவனும் சிரித்தான். சில நிமிடங்கள் இருவரும் மலையில் நின்று கொண்டிருந்தார்கள். அவனது நெற்றியில் நீண்ட முத்தமிட்டான். நிலா அவன் மார்பில் அப்படியே சாய்ந்து கொண்டாள். அவன் அவளது தலைமுடியை வருடிக்கொண்டிருந்தான். அந்த நொடி அவர்களுக்கு உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை. சில நிமிடங்கள் கழித்து அர்ஜுன் அவளது கையை பிடித்து மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். நிலா அவனையே பார்த்தபடி அவனுடன் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தாள். நீங்கள் எதுவும் மறைக்கிறீங்க அர்ஜுன். இல்லையே. இருக்கு. என்ன இருக்கு? நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கிறது சம்திங் ராங். அவன் நடப்பதை நிறுத்தினான். மெதுவாக தன் சட்டை பைக்குள் கைவிட்டான். நிலாவின் கண்களில் அவனையே பார்த்தன. அவன் ஒரு சிறிய பெட்டியை வெளியே எடுத்தான். அவளது மூச்சு ஒரு நொடி நின்றது. அவன் அந்த பெட்டியை கையில் வைத்தபடி அவளை பார்த்தான். நிலா அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன், என்ன இது? அவன் மெதுவாக அந்த பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு அழகான மோதிரம். மலை துளிகள் அந்த மோதிரத்தின் மேல் விழ மோதிரம் மின்னிக்கொண்டிருந்தன. கடற்கரை காற்று அவர்களை சுற்றி வீசியது. நிலாவின் கண்களில் மெதுவாக கண்ணீர் ததும்பியது. அவள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் சில நொடிகள் பேசவில்லை. ஒரு காலத்தில் அவன் 1000 பேருக்கு முன் நின்று கட்டளைகளை கொடுத்தவன். அவன் துப்பாக்கி முனையிலும் பயப்படாதவன். மரணத்தை நேராக பார்த்தவன். ஆனால் இப்போது ஒரு பெண்ணின் முன் நின்று ஒரு கேள்வி கேட்க அவனுடைய குரல் நடுங்கியது. அவன் மெதுவாக முழங்காலில் அமர்ந்தான். நிலா உடனே அவனை பார்த்தபடி நின்றுவிட்டாள். அர்ஜுன். அவன் அவளை பார்த்தான். அவன் கண்களில் காதலும் பயமும் சேர்ந்திருந்தது. நிலா. அவள் மூச்சை அடக்கி கொண்டாள். அவன் அந்த விலக்கூறிய மோதிரத்தை அவள் முன் நீட்டி, நான் உன்னை முதல்ல பார்த்தபோது நீ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடம் பிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. நிலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உன்னை பார்த்த முதல் நாள்லேருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடுச்சு. நீ வரத்துக்கு முன்னாடி நான் உயிரோடு இருந்தேன். ஆனால் வாழலை. ஒவ்வொரு நாளும் கடந்து போச்சு. நான் சுவாசித்தேன், சண்டை போட்டேன், வென்றேன், இழந்தேன், மீண்டும் எழுந்தேன். ஆனால் வாழ்ந்ததில்லை. நீ வந்த பிறகு தான் ஒரு காலையை எதிர்பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் முடியும் போது மறுநாள் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன். நான் சாப்பிட்டேனா, தூங்குறேனா என்ன கேட்க ஒருத்தி இருக்கா என்ற உணர்வு வந்தது. என் காயங்களை பார்த்து பயப்பட ஒருத்தி இருக்கிறாள். என் கோபத்தை பார்த்து என்கிட்ட திருப்பி கோபப்பட ஒருத்திக்கிறா. நான் விழுந்தா என்னை எழுப்ப ஒருத்திக்கிறா. நான் என்னை வெறுத்த காலத்தில் கூட என்னை விட்டு விலகாமல் என் கூட இருந்த மனிதரை பார்த்த ஒருத்தினி. நிலா அவளுடைய கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைக்க முயன்றாள். ஆனால் கண்ணீர் நிற்கவில்லை. அர்ஜுன் அவளையே பார்த்தபடி தொடர்ந்து பேசினான். நான் உனக்கு பெரிய பெரிய வாக்குறுதிகள் கொடுக்க முடியாது.
வாழ்க்கை எப்போதும் நம்ம விருப்பப்படி இருக்காது. நம்ம முன்னாடி என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் உன்னை தனியாக விட மாட்டேன். உன்னை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் இல்லை, உன்னோட வாழணும், உன்னோட சண்டை போடணும், உன்னோட சிரிக்கணும், உன்னோட வயசாகணும். நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, தினமும் என்ன அர்ஜுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நான் தூங்கும்போது என்ன ஒரு குழந்தைன்னு கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, நீ என் அருகில் இருந்த போதும். அவன் சற்றே சிரித்தான். பிறகு அவன் மெதுவாக குறைந்தது. நிலா, என் வாழ்க்கை முழுக்க நீ என்னோட இருப்பியா? அந்த கேள்வி மலையை விட அதிகமாக நிலாவின் மனதிற்குள் விழுந்தது. நிலா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. உதடுகளில் நடுங்கும் சிரிப்பும். மெதுவாக அவன் அருகில் வந்து அவன் முன்னாடி மண்டியிட்டாள். அர்ஜுன் இன்னும் மோதிரத்தை நீட்டியபடியே அப்படியே இருந்தான். நிலா அவன் கையை பிடித்தாள். ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. என்ன? நான் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்க வந்துட்டேன். அவன் கண்கள் மெதுவாக விரிந்தன. அவள் சிரித்தபடி சொன்னாள், நீங்கள் இப்போது தான் கேட்குறீங்க. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அர்ஜுனின் உதடுகளில் மெதுவாக நடுங்கின. அப்போ? நிலா அவன் கையை தன் கைக்குள் பிடித்து கொண்டாள். ஆமாம். அவன் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவள் மீண்டும் சொன்னாள், ஆமாம் அர்ஜுன், நான் உங்கள் வாழ்க்கையில் முழுக்க உங்களோட இருப்பேன். நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் எப்படி இருந்தாலும், உங்கள் கடந்த காலம் எவ்வளோ இருளாக இருந்தாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அர்ஜுனின் கண்களில் இருந்த கண்ணீர் இந்த முறை மறையவில்லை. அவன் அவளது காதருகே மெதுவாக சொன்னான், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் டி. நிலா அவன் மார்பில் அப்படியே முகம் புதைத்தபடி சிரித்தாள். எனக்கு தெரியும். நான் சொல்லணும். அப்போ சொல்லுங்க. அவன் அவளை விலகி பார்த்தான். நான் உன்னை உயிருக்குயிரா ரொம்ப காதலிக்கிறேன். ரொம்ப. உயிரோடு இருக்கும் வரைக்கும். அவள் அர்ஜுனின் கன்னத்தை தொட்டாள். நான் கேட்குறேன். அவன் மீண்டும் சொன்னான், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் நிலா. அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன? அவன் கண்களை பார்த்தாள். நானும் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அர்ஜுன். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அர்ஜுன் கண்களை மூடிக்கொண்டான். பல வருடங்களாக அவன் தேடிய வெற்றி இந்த ஒரு நொடியில் தான் அவனுக்கு கிடைத்தது. சேகரை வென்றும் வராத, தன்னுடைய எதிரிகளை அழித்தும் வராத, ஒரு சாம்ராஜ்யத்தை முடித்தும் வராத அந்த வெற்றி அவளை தேர்ந்தெடுத்த அந்த நொடி அவனுக்கு கிடைத்தது. அதுதான் அவனுடைய உண்மையான வெற்றி. அவன் அவளது நெற்றியில் நீண்ட அழகான ஒரு முத்தத்தை பதித்தான். நிலா அவன் மார்பில் அப்படியே சாய்ந்து கொண்டாள். மழை அவர்களை சுற்றி விழுந்து கொண்டிருந்தது. அந்த இரவு ஒரு காலத்தில் இருளில் பிறந்த காதல் முதல் முறையாக வெளிச்சத்தில் நின்றது. ஒரு காலத்தில் தனியாக இருந்த மனிதன் இப்போது ஒரு கையை பிடித்து கொண்டு நடந்தான். அந்த கை இனி எப்போதும் விடப்போவதில்லை. இந்த கதையோட அடுத்த பக்கம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.